வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் திடீரென கர்நாடக மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அது என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? அடுத்ததாக இந்த கடந்த சில வாரங்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசை ஆதரித்து அந்த இரண்டு பிரிவாக இருந்து மீண்டும் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியினமே வந்து சேர்ந்து விட்டார்கள் அல்லவா? இந்த விவகாரத்தில், அதாவது விஜய் அரசு குதிரை பேரம் நடத்தியது என்ற தன்னுடைய குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான ஆதாரங்களை சேகரித்து வருகிறார் என்ற தகவல் இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலில், முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் நேற்று மே 28 அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்க் எனப்படக்கூடிய குடகுமலை அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்ற தகவல் நேற்று இரவு வந்தது. அதோட பின்னணி என்ன என விசாரித்தோம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இங்கே மாவட்ட செயலாளர் உட்பட பல பதவிகளில் இருந்து கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்ற VS பாபு அவர்களிடம் தோற்று போனார். இது அனைவரும் அறிந்ததுதான். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தோற்றது ஒரு பக்கம் இருந்தாலும், முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியின் தலைவரே வெற்றி வாய்ப்பை இழந்தது, தோற்றது என்பது அக்கட்சியினர் மத்தியில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வரைக்கும் கூட சோசியல் மீடியாக்கள் அதை பற்றி பலரும் பல புலம்பல்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கொளத்தூரில் ஏன் தோற்றோம் என்பது மிகவும் அவரை உறுத்தி கொண்டே இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். திடீரென வீட்டில் அமர்ந்து கொண்டே இருக்கும்போது நான் ஏன் கொளத்தூரில் தோத்தேன் என்ற ஒரு கேள்வியை தனக்கு எதிராக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடம் முன்வைத்திருக்கிறார். அவங்களும் சில விஷயங்களை சொல்லி அவர் சமாதானப்படுத்தியிருக்காங்க. அவருடைய மருத்துவர், நீங்கள் வந்து வீட்டில் இருந்தால் நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் டெய்லி அறிவாலயம் போயிட்டு வாங்க, வெளியில் கொஞ்சம் வழக்கமான உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க, இந்த தோல்வி வந்து உங்களை உளவியல் ரீதியாக கொஞ்சம் தாக்கியிருக்கு, அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக உங்கள் வழக்கமான நீங்கள் அலுவல்களை மேற்கொண்டாலே அது எளிதில் அந்த பாதிப்பிலிருந்து விலகலாம் என்று அவருடைய டாக்டரும் ஆலோசனை சொல்லியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இத்தனைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோக்களில் பேசும்போது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசும்போது, சமீபத்தில் நடந்த இளைஞரணி கூட்டத்தில் அவர் உரையாற்றும் போது கூட, என்னுடைய தோல்வி ஒரு விஷயம் அல்ல, இந்த கட்சி தான் முக்கியம், தனிநபரை விட நம்முடைய இயக்கம் தான் முக்கியம் என்றெல்லாம் அவர் பேசி திமுக நிர்வாகிகளுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் உற்சாகம் கொடுத்து வந்தாலும், உள்ளுக்குள் அவரை இந்த தோல்வி மிகவும் உடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க என்ற ரீதியில் சில அன்பு கட்டளைகள் இட்டு, அவருடைய ஃபேமிலியிலையும் சில அன்பு கட்டளைகள் இட்டு, அதன்படி இங்கே ஊட்டி கொடைக்கானல் இப்படி போனால் ரொம்ப இந்த சீசனில் அதிகமான கூட்டம் இறைச்சல் என அதிகமாக இருக்கிறது, அதனால் அங்கேயும் வேண்டாம் என்று சொல்லி தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்டை மாநிலமான கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்க் அந்த பகுதிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவரோடு இளைஞரணி செயலாளர் அவருடைய மகன் உதயநிதியும் அவருடைய மாப்பிள்ளை சபரீசனும் அவரோடு சேர்ந்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜூன் மாதம் தான் மீண்டும் அவர் திரும்பி வருவார், அதாவது கலைஞர் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு தான் அவர் மீண்டும் சென்னைக்கு வருவார் என்று சொல்கிறார்கள். இது வெறும் இவருடைய ரிலாக்ஸுக்கான பயணம் மட்டுமல்ல, அங்கு அமர்ந்து, ஏனென்றால் இந்த விசாரணை அறிக்கைகள், தோல்விக்கான விசாரணை அறிக்கைகள் அவ்வப்போது முதலமைச்சரை சென்று சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. முழு அறிக்கை அவர் இன்னும் சென்றடையவில்லை என்றாலும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்ற அப்டேட்டுகள் அவருக்கு அடைந்து கொண்டே இருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கூர்க் அங்கே நடத்தக்கூடிய ஆலோசனையில் அவர் செய்வார், அதற்கு திட்டமிடுவார் என்று சொல்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள், இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் 60 வயசு, 70 வயசு, 75 வயசு இப்படிதான் இருக்காங்க. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அதிகபட்சம் 50-55 வயசு தான், 40லேருந்து 55 வயசு உள்ளவங்க தான் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில், அதாவது பேரண்ட் பாடியையே ஒரு இளைஞரணியாக மாற்றுறது. 40லேருந்து 55 என்பது இளைஞரணிக்கு வந்து இன்னைக்கு 55ங்கிறது ஒரு உசிதமான வயது தான் என்ற நிலையில் தான் உள்ளது. அந்த அளவிலே பேரண்ட் பாடியையே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையே ஒரு இளைஞரணியாக மாற்றுவது, இளைஞரணி என்ற ஒரு அமைப்பு தனியாக இருந்து அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தாலும், பேரண்ட் பாடியில மிக மிக மூத்தவர்கள் என்று சொல்லி, மூத்தவர்கள் முன்னோடிகள் என்று சொல்லிக்கொண்டு மிக மிக வயதானவர்களுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். இந்த நிலையிலே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சரை வைத்துக்கொண்டே நடிகர் ரஜினிகாந்த் ஒரு விழாவில் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில்
ஓல்டு ஸ்டூடெண்ட்களே இருக்கக்கூடாது, எல்லாரும் புதிய ஸ்டூடெண்ட்களாக இருக்க வேண்டும். இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு இளைஞர் படையோடு இருக்கிறது. அதனால அதற்கு இணையான பதில் தாக்குதலை நாம் நடத்த வேண்டும் என்றால் நாம் முதலில் உளவியல் ரீதியாக இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திமுகவில் ஏற்படுத்தவும் இந்த கூர்க் பயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிடுவார் என்று சொல்கிறார்கள். அவருடைய இந்த பயணத்திலிருந்து அவர் திரும்ப சென்னை வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நடக்கும். அந்த அறிக்கைகளை அவரிடம் கொடுப்பார்கள். இதன் பிறகு அவர் மெல்ல மெல்ல கலைஞர் பிறந்தநாள் கொண்டாடத்துக்கு பிறகு ஜூன் மாதம் ஒரு திமுகவில் அதிரடி மாற்றங்கள் இருக்கின்றன என்று திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விஜய் மீது மிக கடுமையான கோபத்திலே இருக்கிறார். அதாவது அண்மையில் நடந்த அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த விழாவிலே பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 90% அதிமுக நிர்வாகிகள் எங்க கட்சிக்கு வர்றதுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர்கள் எடப்பாடியோட மிக தவறான அரசியல் முடிவுகளால் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இங்க வர்றாங்க. இதை யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் தான் இப்போ உண்மையான அதிமுக என்று அதாவது ஒரு அதிமுக என்கிறதே நாங்கள் தான் அப்படின்ட்டு இதுவரைக்கும் அரசியலில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் கேட்டிருக்க முடியாது என்ற அளவுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவ்வளவு உறுதியாக அவ்வளவு முடிவாக பேசினார். இனிமேல் பாருங்க, இன்னும் ஒரு மாசத்துல பாருங்க எவ்வளவு பேர் இங்க சேர்றாங்கன்னு பாருங்க என்றும் சொல்லிவிட்டு இனிமேல் வீக்கெண்டு அதாவது ஒவ்வொரு வார இறுதியிலும் இதே போல அதிமுகவிலிருந்து இங்கே வருகிற முக்கியமான நிர்வாகிகளை நாம் சேர்க்க வேண்டும் என்றும் அந்த மேடையிலே பகிரங்கமாக பேசினார். இது ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளரை எரிச்சல் படுத்தியிருக்கிறது என்றாலும் இதெல்லாம் அரசியலில் அப்படி இப்படி பேசுவாங்க. ஆனால் இந்த கடந்த 2 வார காலத்தில் நடந்த குதிரை பேரம், அதாவது மே 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சி தலைவர், அவர் எழுந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் விஜய் அரசை எதிர்க்கிறோம், இந்த அரசை எதிர்க்கிறோம் என்று சொன்ன நிலையில் அவருக்கு போட்டியாக SP வேலுமணி எழுந்து அவரை சபாநாயகர் நீங்கள் பேசலாம் என்று அவருக்கு அனுமதி அளித்து அவர் எழுந்து நாங்கள் இந்த அரசை ஆதரிக்கிறோம் என்று எடப்பாடிக்கு போட்டியாக ஒரு அதிமுகவில் ஒரு அணியை உருவாக்கினார். அது நடந்தது. திருப்பி இவங்கெல்லாம் மீண்டும் சேர்ந்தது எல்லாமே நாம் அறிந்த கதை தான். இந்த நிலையில்தான் இப்போது அங்கிருந்து மீண்டும் வந்து விட்டார்கள் அல்லவா. அதாவது கடந்த ஒரு 10 நாட்களாக SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களுடன் இருந்து அவர்கள் நடத்திய ஆலோசனைகள் பங்கேற்று அந்த குரூப்பை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். அப்போது என்ன நடந்தது? இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக அரசை நாம் ஆதரிக்க வேண்டும், எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என்ற கருத்தை யார் யார் முதலில் ஆலோசித்தார்கள், அதற்கு என்ன விலை வைக்கப்பட்டது, எப்பப்ப டெலிவரி பண்ணாங்க, என்ன ஏது என அனைத்தையும் அங்கிருந்து வந்தவர்களிடம் எடப்பாடி கேட்டறிந்து கொண்டார் என்று சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு அதில் ஒரு ட்விஸ்ட் சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்திலேயே வேலுமணி தரப்பில் போன 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஓரிருவர், நல்லா குறிச்சிங்க, ஓரிருவர் எடப்பாடி பழனிசாமியே அனுப்பி வைத்தார். நீங்கள் வேலுமணி பக்கம் போங்க, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்க என்று எடப்பாடியை அனுப்பி வைத்தார். எடப்பாடியின் ஸ்லீப்பர் செல்களாகவே வேலுமணியோடு சிலர் சென்று அங்கேயே இருந்தார்கள். அந்த 10 நாட்களில் என்னென்ன ஆலோசனைகள், என்னென்ன பேரங்கள், எங்கெங்கே எப்படி டெலிவரி, என்ன திட்டம், யாருக்கு அமைச்சர் பதவி, யாருக்கு வாரிய தலைவர் பதவி என்றெல்லாம் என்னென்ன பேச்சுகள் நடந்தன என்பது பற்றியெல்லாம் அந்த எடப்பாடியின் ஸ்லீப்பர் செல்கள் எடப்பாடிக்கு இன்ஃபர்மேஷன்கள் அளித்து கொண்டே இருந்தார்கள். அது ஒரு பக்கம். இந்த பகிரங்கமாக இந்த இணைப்பு மீண்டும் அவர்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களிடமும் சில முக்கிய தகவல்களை கேட்டறிந்து எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். இதை தன்னுடைய சட்ட ஆலோசகர்களோடு இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்திருக்கிறார். அதாவது இதுவரைக்கும் இந்திய அரசியலில் மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தேசியவாத காங்கிரஸை உடைத்து கொண்டு அஜித் பவார் பாஜகவோடு கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைத்தார். ஆனால் அதன் பிறகு அவர் மீண்டும் சரத்பவாரோடு சேர விரும்பினார். ஆனால் அவரால் அந்த இணைப்பை அரங்கேற்றுவதற்குள் அவர் விமான விபத்தில் இறந்து விட்டார். அதை அவர் இறந்த பிறகு அவருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இவர் மீண்டும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடு இணைய விரும்பினார், அந்த இணைப்பு முயற்சிகளை அவர் மேற்கொண்டார், அதுக்கிடையில் இப்படி ஆயிடுச்சு என்று அப்போது அஜித் பவாருக்கு நெருக்கமானவர்கள் சொன்னார்கள். இங்கே 2 வார காலத்தில் இந்த குதிரை பேர முயற்சிகள் நடந்து அது ஒரு வகையில் தோற்று போய் அதில் 4 பேர் ராஜினாமா செய்துவிட்டு அந்த பக்கம் போய்விட்டார்கள். மீதி இருப்பவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துவிட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த குதிரை பேரம் உல்டாவாகி மீண்டும் எடப்பாடி பக்கமே இவர்கள் வந்துவிட்ட நிலையில்தான் இது தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட
ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி சில ஆதாரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் விஜய் தன்னை அவமதித்தார் என்ற ஒரு நெருடலும் ஒரு கோபமும் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல அதிமுகவை உடைக்க முயற்சிப்பது, 54 வருஷம் இருக்கிற கட்சியை 2 வருஷம் ஆன கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, அதுவும் மெஜாரிட்டிக்கு ஒரு 10 இடங்கள் இன்னும் வேண்டும் என்ற நிலையிலே எதிர்க்கட்சியான திமுக கூட்டணியில் இருந்து சில எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைத்து, அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவை உடைத்து பார்க்க விஜய் முயற்சி செய்தார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக ஒரு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் இதற்கு தகுந்த பாடத்தை முதலமைச்சர் விஜய்க்கு நாம் கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த குதிரை பேரங்கள் நடந்ததற்கான ஆதாரங்களை எடப்பாடி வலிமையாக சேகரித்து வருகிறார் என்றும், விரைவில் இது பற்றிய சட்ட நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்வார் என்றும் அதிமுக வட்டாரத்திலிருந்து கூறுகிறார்கள். இதனுடைய ஒரு சின்ன சிக்னல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் வேண்டியப்பட்ட, அவரால் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்ட அதிமுக எம்பி தனபால் இந்த 4 பேர் ராஜினாமா இந்த உள்ளிட்ட இந்த விஷயங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும். இதில் எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கு, என்ன கொடுத்தாங்க, என்ன ஆஃபர் பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ கொடுக்கணும் என்பது பற்றி நடந்த இந்த பேரத்தின் பின்னணி பற்றி சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக எம்பி தனபால் பேசியிருக்கிறார். இதற்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி வரை இந்த முயற்சியில் இருக்கிறார். அதாவது முதலமைச்சர் விஜய் அவருடைய கட்சி நடத்திய இந்த குதிரை பேரம் பற்றிய ஆதாரங்களை அளித்து விரைவில் இதற்கு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார் என்று அதிமுக வட்டாரத்திலிருந்து கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என்று பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.